ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூட்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சுச்சு. நான் எப்போது வர டயத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். மேடம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு நானே இன்றைக்கி டிஃபன் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தயாராகிட்டேன். மாவு இருந்துச்சு. சரி, டெய்லியும் வெறும் ப்ளைன் தோசையாக தானே சாப்பிட்றோம், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரட்டும் வெங்காயமும் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொதப்பிட்டுன்னு நினைக்கிறேன். பெரிய கேரட்டாக எடுத்தேன். அம்மா சொன்னாங்க, சின்ன கேரட்டே உனக்கு போதும் பாப்பான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு கேரட் எடுத்துகிட்டு அதை வந்து எப்பவும் போல் பொடி பொடியாக சீவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவி வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட் நான் எப்போவுமே வெங்காயத்தை கட் பண்ணிட்டு தான் கழுவுவேன், அதுக்கு முன்னாடியே கழுவுறதில்ல. பார்த்திங்கன்னா நாங்கள் மாவு வந்து கடையில் தான் வாங்குவோம். எங்களுக்கு ஒரு பாக்கெட் மாவே வந்து போதுமானது. பூராத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக எனக்கு மட்டும் தனியாக நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து தோசை சுட்டுட்டு அது மேலே வந்து போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அம்மா. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டையும் வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தோசையை ஊற்றாமல் ஃபைனலாக வந்து ஒரு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் அதில். சரி, விட்டால் ரொம்ப இதாயிரும்னு சொல்லிட்டு ஒரு 2 கரண்டி மாவு அப்படியே ஒன்றாவே ஊற்றிட்டேன். இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வழக்கமாக எங்கள் அம்மா எனக்கு பேப்பர் மாதிரி சுட்டு கொடுப்பாங்க, அந்த டேஸ்ட் இதில் வரல. ஒரு வழியாக தோசை பிய்யாமல் திருப்பிடுவேனா திருப்பிட்டேன். இப்படி தான் ஒவ்வொரு நாள் நான் பழகணும்னு நினச்சா இப்படி தான் வந்து முடியுது. எப்படியோ இன்றைக்கி வெற்றிகரமாக வந்து முடிச்சாச்சு. சாம்பார் இருந்துச்சு, காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஓகே, பாய்.